நம்ம பைக்குகளுக்கு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றணும். அதை ஏன் மாற்றணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு செய்முறை மூலமாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் வண்டியில் ஒரு வேளை ஏர் ஃபில்டர் மோசமான கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த ஏர் ஃபில்டரை நீங்களே இப்படி வீட்டில் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வண்டியோட இன்ஜின் ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரொம்பவே முக்கியம். அதனால நாம் கொஞ்சமாக பெட்ரோலை இந்த மூடியில் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இன்ஜின்குள்ளே இருக்கிற இந்த பெட்ரோல் எரியுறதுனால தான் வண்டிக்கு தேவையான பவர் நமக்கு இன்ஜின்லேருந்து கிடைக்குது. இந்த பெட்ரோல் இன்ஜின்குள்ளே எப்படி எரியுதுன்னா நம்ம வண்டிகளில் ஸ்பார்க் பிளக் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஸ்பார்க் பிளக்லேருந்து வர சின்ன ஒரு ஸ்பார்க் மூலமாக தான் இந்த பெட்ரோல் எரியுது. இப்போ இந்த ஸ்பார்க்கை ஏற்படுத்துறதுக்காக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இல்லை, ஆனால் நம்மகிட்ட லைட் இருக்குது. இந்த லைட்லேருந்து வரக்கூடிய இந்த சின்ன தீப்பொறியை வச்சு நாம் இதை எரிய வைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெட்ரோல் எவ்வளோ சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது. இதை பார்த்து சிலர் என்ன நினைக்கலாம்னா ஒரு தீ எரிகிறதுக்கு ஒரு எரிபொருளும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நெருப்பு மட்டும் இருந்தாலே போதும்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி வச்சு நான் இப்போ மூடுறேன். மூடும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே பாருங்கள், ரொம்பவே எளிதாக தீப்பிடிக்கக்கூடிய இந்த பெட்ரோலை சில வினாடிகளில் அணைஞ்சிட்டு இப்போ உங்களில் சிலர் இதில் பெட்ரோல் காலியாக இருக்கும் அதனால தான் அணைஞ்சிருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்களே பாருங்கள், இதில் பெட்ரோல் இருக்குது. திரும்பவும் லைட்டரை வச்சு நான் எரிய வைக்கிறேன். எப்படி எரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் இந்த கண்ணாடி வச்சு இதை நான் முழுசாக மூட்டுறேன். கண்டிப்பாக தீ அணைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தீ அணைஞ்சிட்டு ஆனாலும் உள்ள பெட்ரோல் இருக்குது. இப்போ இதிலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு தீ எரிததுக்கு எரிபொருள் தீப்பொறி மட்டும் இருந்தால் போதாது. மூணாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க காற்றுல இருக்குது. இது எதனால அணைஞ்சிதுன்னா இந்த தீ இப்படி ஓப்பனில் எரியும் போது அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வெளியிலேருந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. அதே இது நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க ஆக்சிஜன் இருக்கிறவரை மட்டும் தான் அதால் எரிய முடிஞ்சது. அந்த ஆக்சிஜன் காலியானதும் தீயும் அணைஞ்சிட்டு. அதே மாதிரி தான் இன்ஜின்குள்ளே செலுத்தப்பட்ட அந்த பெட்ரோலை எரிய வைக்கிறதுக்கு காற்று ரொம்ப முக்கியம். அந்த காற்று பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட வழியே தான் இன்ஜின்குள்ளே போகுது. நம்ம ரோடுகளில் போகும்போது அந்த ரோடுகளில் தூசிகள் எந்த அளவுக்கு காற்றுல பறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த தூசி கலந்த காற்று இந்த ஓட்ட வழியாக இன்ஜின்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக இன்ஜின் சீஸ் ஆயிரும். அதனால அந்த தூசி படிஞ்ச காற்று இன்ஜின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த காற்று போகிற பாதையில் இந்த மாதிரி ஃபில்டர் மாட்டியிருப்பாங்க. இந்த ஃபில்டரோட வேலை என்னென்னா காற்றுல இருக்க தூசிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு தூசி இல்லாத சுத்தமான காற்றை இன்ஜின்குள்ளே அனுப்பும். இந்த ப்ராசஸ் ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறதுனால நாளாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஃபில்டர் இந்த மாதிரி அழுக்காயிரும். ஃபில்டரில் இந்த மாதிரி தூசிகள் சேர வண்டிக்குள்ளே போகிற காற்றோட அளவு ரொம்பவே குறையும். இந்த மாதிரி வண்டிக்குள்ள போற காத்தோட அளவு குறையறதுனால உள்ள இருக்கிற பெட்ரோல் முழுமையா எரியாது. நமக்கு வண்டியோட மைலேஜும் கிடைக்காது. அதே மாதிரி வண்டியோட பிக்கப்பும் ரொம்பவே குறையும். அதனால குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை இந்த ஃபில்டரை நம்ம க்ளீன் பண்ணி போடணும். அதே மாதிரி குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கண்டிப்பா வண்டியோட ஏர் ஃபில்டரை புதுசு மாத்திரணும். இந்த வண்டியோட ஃபில்டர் மாத்தி பல வருடங்கள் ஆகுது. அதனால நாம இந்த வண்டியோட ஃபில்டரை மாத்திரலாம். ஃபில்டர் மாத்துறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி பழைய ஃபில்டரை எடுத்து வெளியில வச்சுட்டு புது ஃபில்டரை எடுத்து உள்ள வச்சு மேல இருக்க அந்த கவரை மாட்டி விட்டாலே போதும். சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் சைடில் இருக்கும். உங்க வண்டிக்கு எங்க இருக்கோ அதை பார்த்து கண்டிப்பா மாத்திருங்க. அதே மாதிரி பெரும்பாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டையில் வண்டியை துடைக்கக்கூடிய துணிகள், அப்புறம் வண்டிக்குரிய இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கு, அப்புறம் முடிஞ்ச 4 டூல்ஸையும் எடுத்து உள்ள சொருகி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சொருனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம். இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியோட நார்மல் சவுண்டை நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் வண்டியோட சவுண்டு மாதிரி கொஞ்ச நேரத்தில் வண்டியும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி நாம உயிர் வாழறதுக்கு காற்றுல உள்ள ஆக்சிஜன் முக்கியமோ அதே மாதிரி இந்த வண்டி இயங்குறதுக்கும் காற்றுல உள்ள ஆக்சிஜன் ரொம்பவே முக்கியம். அதனால எக்காரணம் கொண்டும் கண்டிப்பாக இந்த ஓட்டையில் எந்த பொருளையும் வைக்காதீங்க.